ஒரு பக்கம் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ கிடையாது. அதிக அளவுல ப்ரமோஷன்ஸும் கிடையாது. நம்பிக்கை இருந்ததா உங்ககிட்ட? நம்ம படம் வேர்ட் ஆஃப் மவுத் ஆயிடும். ஆர் எல்ஸ் நம்ம படம் ரீச் ஆயிடும்ன்ற நம்பிக்கை இருந்ததா? என்ன ஸ்டேட் இருந்தது உங்ககிட்ட? இல்ல இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா மே 16 ரிலீஸ் பண்ண போறோம்னு டிசைட் பண்ணதுக்கப்போ, அதில 2 படம் சொன்னீங்களா தமிழ் படம். ஆமாமா. அது ஒரு படம் நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணல. 2 படத்துல ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே. ஸோ நாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த இன்னொரு படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ம். ஸோ வி நோ தேர் வில் பி எ ஹியூஜ் காம்படிஷன். ம். ஏன்னா சம்மரு அந்த 2 படமுமே பெரிய படம். பெரிய டிடியும் பெரிய படம். படம், மாமனும் பெரிய பெரிய படம். ஏன்னா டிடி ஃப்ரான்ச்சைஸ்ல வருது. ம். மாமன்லாம் வந்து சூரி சார் வந்து விடுதலை, கருடன் பேக் டு பேக் ஹிட் குடுத்துட்டு வராரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டஃப் இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் போதாக்குறைக்கு என்னன்னா, மிஷன் இம்பாசிபிள் மாரி படமும், ஃபைனல் டெஸ்டினேஷன் மாரியான படமும் படமும் உள்ள வந்துச்சு. வருது. அதுவும் வந்து ஆல் இந்தியா வந்து எல்லாரும் பார்க்குற படம். அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம். ஃபேன்ஸ் இருக்கு. ம். ஸோ வி நோ இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டஃப். ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட்டு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அந்த டாக் வர்றது வேற. படம் ஒண்ணு வந்திருக்குன்னு தெரிய வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. வி டிட் ப்ரமோஷன்ஸ். நான் அது நெறைய முன்னாடி கூட பேட்டியில சொல்லியிருக்கேன். ப்ரமோஷன்ஸ் நெறையவே பண்ணாங்க படத்துக்கு. ஆனா, அது வந்து எக்ஸ்போஸே ஆகல. இது எக்ஸ்போஸ் ஆகலன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு. ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கும்போது, அது ஈஸியா ப்ரமோட் ஆகுது. ஆமா. கண்டிப்பாண்ணே. ஒரு சின்ன ப்ரமோஷன் கூட அது போய் சேர்ந்துருது. இப்போ நாங்க எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணியும் ஏன் சேரலன்னா, ம். அவங்களுக்கு தெரிஞ்ச முகம் பெருசா இல்ல அப்டின்றதுனால, ம். அது மக்கள் வந்து ஒரு பெரிய கன்சர்னா எடுத்துக்கலன்னு நெனைக்கிறேன்.